இப்போ இளையராஜா வச்சு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் கருத்து தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப சிவகங்கைன்னு ஒரு பார்லிமென்ட் தொகுதி இருக்கு. அந்த பார்லிமென்ட்ல இருக்க எல்லா மக்களும் பார்லிமென்ட்க்கு போகணும்னு நெனச்சா என்ன ஆகும்? பார்லிமென்ட் தாங்குமா? தாங்காது. அதனால என்ன பண்றோம்? எலக்ஷன்னு ஒரு தேர்வு முறை மூலமாக சிவகங்கை பார்லிமென்ட் தொகுதி சார்பாக ஒரு பிரதிநிதிய தேர்ந்தெடுக்கிறோம். அந்த பிரதிநிதி பார்லிமென்ட்ல சிவகங்கை மக்கள் சார்பாக பேசுறாரு. அதாவது, "நீ இந்த சாதியில, இந்த குடும்பத்தில, இந்த கோத்திரத்தில பொறந்தா மட்டும் தான் நீ கருவறைக்குள்ள போக முடியும்." அப்படின்னு சொல்றது தப்பு. கருவறைக்குள்ள போயி, சாமிய தொட்டு பூஜை பண்றதுக்கு என்னென்ன தகுதி தேவை? என்னென்ன மந்திரம் தேவ? அத எப்படியெல்லாம் சொல்லணும்? அப்படிங்கிற மாரி ஒரு ட்ரெய்னிங் செக்ஷன குடுத்து, அதுக்கப்புறம் ஒரு தேர்வு முறைய வச்சு, அந்த தேர்வு முறை மூலமாக இடஒதுக்கீட்டின் அடிப்படையில கருவறைக்குள்ள போறதுக்கான தகுதியான ஆள தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் வராது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி. அப்புறம் ஒரு பின்குறிப்பு. இது நான் ஹிந்து மதத்துக்கு மட்டும் சொல்லல. எல்லா மதத்துக்கும் தான் சொல்றேன்.